எம்ஜிஆரோட தீவிர விசுவாசி குடும்பம் டு விஜய் கட்சியோட வேட்பாளர், கல்வி நிறுவனர் டு அரசியல் பிரமுகர், 41 குடும்பங்களை வாழ வைக்கும் வள்ளல், இப்படி பல பேர் கொண்ட ஒரு ஆள் தான் மரிய வில்சன். டிவிகேவோட ஆர்கே நகர் வேட்பாளர். யார் இந்த மரிய வில்சன்? இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. அதில் அதிகமாக மக்களால் பேசப்படுற சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் முக்கியமானவர் மரிய வில்சன். இவருக்கும் கல்வி தந்தை ஜேபிஆருக்கும் முக்கியமான ஒரு கனெக்ட் இருக்குது. மரிய வில்சன் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜேபிஆர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியை சேர்ந்த இவரோட உண்மையான பேர் ஜே பங்குராஜ். ஆனால் ஜேபிஆர்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். எம்ஜிஆரோட தீவிர ஃபேனான இவர் ஸ்டார்டிங்கில் போலீஸாக இருந்திருக்காரு. அப்புறம் அவரோட வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு எம்ஜிஆர் மேலே இருந்த ஈர்ப்புனால சென்னை வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் முழு நேரமாக வேலை செஞ்சு எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்போ அவர் கூடயே கட்சியில் உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்காரு. 1973 ஏடிஎம்கேவோட ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளராக பதவி கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் போகும்போது குறிப்பாக எலெக்ஷன் டைமில் இவர் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு. அதனாலேயே இவரை ஏடிஎம்கேல மாவீரன் ஜேபிஆர் அப்படின்னே கூப்பிட்டுருக்காங்க. கட்சி ஆரம்பித்து 1977 எம்ஜிஆர் முதலாக தேர்தலில் போட்டி ஜெயிச்ச அப்புறம் தமிழ்நாட்டோட குடிநீர் வாரிய தலைவராக ஜேபிஆர் நியமிக்கப்படுறாரு. அது போக எம்எல்சியாகவும் சட்டமன்ற மேலவை கொறடாவாகவும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டு கழக தலைவராகவும் இருந்த ஜேபிஆர் சென்னையில் தண்ணி பஞ்சம் வந்தப்போ அதை சரி பண்ணவர்னு பேரும் வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் இறந்த அப்புறம் ஏடிஎம்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆச்சு. அந்த டைமில் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி கட்சியில் ஜாயின் பண்ணி 1989 சட்டமன்ற தேர்தலில் டி நகர் தொகுதியில் போட்டி போடுறாரு. பட் அதில் ஜேபிஆர் ஜெயிக்கலை. அப்புறம் ஏடிஎம்கே கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருந்தது ஒன்னாகி ஜெயலலிதா கட்சி தலைவர் ஆனதுக்கு பின்னாடி அரசியல்ல இருந்து ஜேபிஆர் முழுசாக ஒதுங்கி அதே டைமில் எம்ஜிஆரோட அம்மா சத்யபாமா பேரில் ஸ்கூல் அண்ட் காலேஜ்னு தொடங்கி அதையும் நடத்துகிறாங்க. 2016 ஜேபிஆர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி தான் இப்போ அந்த கல்வி நிறுவனங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஜேபிஆர் அரசியலை விட்டு ஒதுங்கி 36 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவரோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் அரசியலில் குதிச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, ஜேபிஆரோட மருமகனான மரிய வில்சன். ஜேபிஆர் பேரில் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்களில் வில்சன் ஒரு முக்கியமான ஆள். 1991 2001 டைமில் ஜேபிஆர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு டைரக்டர் அண்ட் ஐடி சர்வீஸ் ஹெட்டாக இருந்து 2001 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு வில்சன். வில்சன் எம்டியாக இருந்த டைமில் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓப்பன் பண்ணி அதில் 400க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சி அது மூலமாக நிறைய பேருக்கு ரயில்வே, பேங்க், இன்கம் டேக்ஸ் மாதிரி கவர்மெண்ட் ஃபீல்டில் வேலை கிடச்சிருக்கு. அதே டைமில் ஜேபிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு எம்டியாக 2003 2010 வரைக்கும் இருந்திருக்காரு வில்சன். 2013 ஜேஐடி குளோபல் இன்ஃபோசிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிசைன் திங்கிங் கிளப் ஒன்று கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவோட உதவியோட சத்யபாமா ஸ்டூடெண்ட்ஸ் லான்ச் பண்ண சத்யபாமா சேட் அப்படிங்கிற சேட்டலைட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் இருந்துட்டு வராரு வில்சன். லாஸ்ட் இயர் கரூரில் நடந்த டிவிகே மக்கள் சந்திப்பு துயர சம்பவம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் இறந்து போன 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு லைஃப் லாங் மாதம் 5000 ரூபாய், அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு, ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்க ஃபேமிலியில் யார் என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான ஜாப் ஆஃபர்னு அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் டிவிகே சார்பாக வில்சன் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அவரால் முடிஞ்ச உதவியை பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக தான் டிவிகேவை சேர்ந்த மரிய வில்சன் இருக்கார். எம்ஜிஆருக்கு எப்படி ஜேபிஆர் பக்கபலமாக இருந்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு இப்போ பக்கபலமாக இருக்காரு வில்சன். ஜேபிஆருக்கு எம்ஜிஆரால் கிடைச்ச வெற்றி வில்சனுக்கு விஜயால் கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.